ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இமா ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்ய போகிறோன்றது. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே கொத்தரங்காய் பொரியலோ கொத்தரங்காய் ரெசிபிஸோ ரொம்ப அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிட்றதில்ல. பட் இனிமேல் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இது நம்ம ரைஸில் போட்டு கூட அப்படியே சாப்பிடலாம், எந்த குழம்பும் செய்யாமலே. ஸோ நீங்களும் இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொத்தரங்காய் பொரியலுக்கு நான் ஒரு 3/4 கிலோ அளவில் கொத்தரங்காய் எடுத்திருக்கேன். அதோடைய 2 சைடும் காம்பை வந்து கட் பண்ணி நல்லா ஈவனாக அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி வச்சுருந்த கொத்தரங்காயை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த கொத்தரங்காயில் ப்ளைன் வாட்டர் சேர்த்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஃபில்டர் எடுத்து வச்சு காயை வந்து நல்லா இருத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு வாணலை வச்சு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி ஓரளவு சூடானதுக்கு அப்புறமா நாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்த இந்த காயை எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த காயை சேர்த்துக்கிட்டு மூடி வச்சு நம்ம கொதிக்க வைக்கணும் ஒரு 15 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய 15 நிமிஷத்துக்கு அப்புறமா காய் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு காய் வந்து ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இருத்து எடுக்கணும். இப்போ நம்ம வாணல் வச்சு சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு கடல் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து குண்டு மிளகாய் எடுத்து சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய், உங்களுக்கு விருப்பம் போல் பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய ஆனியன் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் மக்களே, நல்ல ரெட்டிஷ் ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரை ஃப்ரை பண்ணுங்கள். எப்போவுமே குழம்பு வைக்கும்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் வந்து ஒரு 5 நசுக்கின பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும். இப்போ நான் வந்து நாட்டு கருவேப்பிள்ளை 2 கொத்து சேர்த்துக்கிட்டேன். அதோட கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது 2த்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவு வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும். தக்காளி ரொம்பவே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நாம் அவிச்சு வச்சுருந்த கொத்தரங்காயை சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரக தூளை சேர்த்துக்கிறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போது நம்ம ஒரு மூடி அளவில் தேங்காய் துருவல் எடுத்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு தேங்காயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய், பெருஞ்சீரகம், உப்பு இது மூணுமே நல்லா ஒட்டி பிடிக்கணும் நம்மளுடைய கொத்தரங்காயில். அப்போ தான் கொத்தரங்காயில் ஒரு டேஸ்ட் தெரியும் நம்ம சாப்பிடும்போது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நான் கிளறி விட்டுருக்கேன்னு. இப்போ இந்த கொத்தரங்காயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விழிச்சு எடுத்துட்டு பார்க்கும்போது பாருங்கள் நம்மளுடைய கொத்தரங்காய் எவ்வளவு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. ஸோ இவ்வளோதான் மக்களே இன்றைக்கான ஒரு சூப்பரான கொத்தரங்காய் பொரியல். இந்த பொரியலில் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நாம் ஒரு சர்விங் பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இன்றைக்கான ஒரு சூப்பரான கொத்தரங்காய் பொரியல் நம்ம செஞ்சிட்டோம். இந்த ரெசிப்பியை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னுடைய வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குன்னு. அண்ட் மறக்காமல் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கப்புறமா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.